அரசியல் தடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. டெல்லி போயிட்டு ஃபுல் ஹாப்பி மூடோட வந்து இறங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏர்போர்ட்ல வரப்பே எப்பயும் போல வழக்கமான தன் பொன் சிரிப்போட வந்து இறங்கி பத்திரிகை வரிமளிச்சு, தலைவா போனீங்கள வேலை எல்லாம் சக்சஸ் பண்ணியாச்சா, கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு, திரும்ப புது கட்சிகளுக்கு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் புதிய கட்சிகள் நிறைய கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்குது, அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க கூட்டணியில புது கட்சியை கொண்டு வர பேச்சுவார்த்தை நடந்துருக்கு அப்படி சொல்றாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், யார் சசிகலாவுகளை கூட்டணிக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கா, என்ன பிளான் பண்றீங்களா, அவங்கள பத்தி நாங்க பேசல, அவங்கள பத்தி பேசல டென்ஷன் ஆகி அந்த வார்த்தையை முடிச்சிட்டாரு. ஒருவேளை அவங்க திமுக கூட்டணி கொண்டு வர யோசிப்பாங்களோ, ஏன்னா சசிகலா இப்படி கூட்டணிக்கு போக சில கட்சின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா மட்டும்தான், அப்புறம் பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆரம்பிச்ச கட்சி மட்டும்தான். அவரும் தாவைக்கால போய் ஜாயின் பண்றதா சொல்லிட்டாரு. இந்த அம்மா மட்டும் பத்தி பெண்டிங், அதெல்லாம் இந்த அம்மாவை சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள பத்தி பேசவே இல்லையா. இவ்வளவு அவசரமா எதுக்கு டெல்லிக்கு போனாரு, அப்படி அங்க போய் என்னதான் பேசினாரு. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி கொண்டு வர போறாங்களா, இல்ல தாவைக்காவை கூட்டணி கொண்டு வர போறாங்க. எந்த கட்சியுமே எல்லாமே ஃபுல்லா ஆயிடுச்சு. எந்த கட்சியை கூட்டணி கொண்டு வர போறோம், யாரை கூட்டணி கொண்டு சேர்க்க போறோம், இன்னும் நிறைய கட்சி வரப்போறாங்கன்றாலே எந்த கட்சியை கொண்டு வந்து சேர்க்க போறாங்க அப்படின்றது பெரிய குழப்பமா இருக்கு. சரி, அதை அப்படியே ஓரம் அடுத்து வைப்போம். ஏன் இவ்வளவு அவசரமா டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களே பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு உள் வட்டாரத்தில் இருக்க அதிமுக சேர்ந்த முக்கிய தலையிட்ட நம்ம கமலாலய வட்டாரத்துல கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், அது ரவுண்டு டேபிள்ல வந்து பக்காவா பேசி முடிச்சிருக்கோம். ஆனா அதிமுக வந்து என்ன சொல்லுது, நாங்க தான் இந்த என்டிஏ கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர், நாங்க தான் தலைமை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருந்து கூட்டணி பேசுவதற்காக டெல்லியில போய் பேசிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை போல தமிழ்நாட்டோட தலைமை இங்கேனா இங்க தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் மலையிலான வச்சு பேசணும், இதை ஏன் டெல்லியில போய் வச்சு பேசணும்? பாஜக கட்சியில இருக்கக்கூடிய பிரதமரோ அமித்ஷா அவர்களோ இதுவரைக்கும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். என்டிஏ கூட்டணியின் தலைமை வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், எந்த இடத்துலையும் சொல்லல. ஆனா இதை நம்பி நொண்டி குதிரை நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணிக்கிறார். இந்த குதிரை எவ்வளவு தூரம் ஓடி போய் எங்க யாரை தள்ளிவிட போகுது, எவ்வளவு பேரை தள்ளிவிட போகுதுன்னு தெரியாம பயணிச்சிருக்காரு. இது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா கூட்டணி என்டிஏ கூட்டணியோட முக்கிய தலைமையா இருக்கக்கூடியது ஏடிஎம்கே. ஏன்னா அதிகமான தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்க்கட்சியா இருக்கக்கூடியது ஏடிஎம்கே. அப்படிப்பட்ட சூழலை டெல்லியில போய் அமித்ஷா அவர்களை பார்த்து கூட்டணி கணக்குல பேசுவது எப்படி பேசணும்? இந்த கூட்டணியிலே மிக குழப்பமான விஷயமா இருந்துட்டோம்னா என்டிஏ கூட்டணி. அந்த என்டிஏ கூட்டணியில 2 பிரிவு, ஒன்னு பாஜக தலைமை, ஒன்னு அதிமுக தலைமை. அது இருக்க சின்ன சின்ன கட்சிகள், அதிமுக ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகளை அவங்க தலைமையில ஏற்றிருப்பாங்க. அதே மாதிரி பாஜக தலைமையில சில கட்சிகள் கூட்டணி இருப்பாங்க. இது ஒரு தலைமை கீழே 2ஆ பிரிஞ்சு, அது 2 4ஆ பிரிஞ்சு இந்த கட்சியெல்லாம் ஒன்னா தேர்தலில் சந்திச்சு, அது 210 தொகுதிக்கு மேல யாரு ஜெயிக்க போறோமோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய வீரவசனமெல்லாம் பேசி பட்டையை கிளப்பியிருக்காரு. ஓகே, சூப்பர் விஷயம். நீ 210ல 234 தொகுதியோட ஜெயிக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. ஏன் மிச்சம் அந்த 24 தொகுதியை மட்டும் விட்டீங்க? இந்த ஸ்கூல்ல குழந்தைலாம் சொல்ல தெரியுமா, நான் 100க்கு 100 மார்க் எடுத்துறேன், சப்போஸ் குறைஞ்சிட்டா கேள்வி கேட்பாங்கன்றக்காண்டி நான் 95% எடுப்பேன். அந்த மாதிரி நீங்க 210% ஜெயிப்பேன்றீங்க. அப்படின்னா திமுக எதிர்கட்சியா கூட வர முடியாது, உங்களுக்கு மிக பலமான என்டிஏ கூட்டணி இருக்கும் போல அப்படின்னு பெரிய குழப்பமான சூழலா இருக்கு. அதிமுக எவ்வளவு மிகப்பெரிய கட்சி, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டு, இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்தா இன்னைக்கு கண்ணீர் விட்டு அளவுக்கு சூழல் உருவாகும். ஏன்னா இவங்க செய்யற கூத்து அப்படி. இங்க இருந்து அங்க போய் அவங்கள பார்த்து கூட்டணியை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இன்னைக்கு அதிமுக இருக்கு. அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க கட்சியை, 50 ஆண்டுகள் மிக பழமையான கட்சியை உடைத்து சின்ன பொண்ணாமாக்கா பாஜக பெரிய திட்டத்தோட இறங்கி வேலை பார்க்குது. அதை தெரியாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியில் இருக்க எல்லாத்தையும் வெளியேற்றி பொதுக்குழுவை போட்டு எல்லாத்தையும் வெளியேற்றி முடிச்சிட்டாரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அவரே தீர்மானம் போட்டு அவரே வெளியேற போறாரு. இப்படியெல்லாம் நடக்க போகிறது யாரு? எம்ஜிஆர் மலையில் உள்ள வட்டாரத்தில் பேசுறாங்க. அம்மையார் இருக்க வரைக்கும் இன்னைக்கு எல்லா தலைவர்களும் வந்து யார் போயஸ் கார்டன்ல உட்காந்து வெயிட் பண்ணி சீட்டு கேட்டு வாங்கிட்டு போகக்கூடிய சூழல் மாறி, இன்னைக்கு இந்த அதிமுகன்ற கட்சி எங்க டெல்லியில உட்காந்து அமித்ஷாவின் காலடியில உட்காந்து வரக்கூடிய சட்டமன்றத்துக்கு இவ்வளவு சீட்டு இவங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்
அவங்க செய்யக்கூடிய, அவங்க போடக்கூடிய உத்தரவுகளை செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி எப்படி பொருந்தா கூட்டணி, இந்த பொருந்தா கூட்டணி எப்படி தமிழ்நாட்டில் வெற்றி பெற போகிறது என்பது மிக மிக கேள்விக்குறியா இருக்கு. அதிமுக பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் பிச்சு ஓடிட்டாங்க. சசிகலா தண்ணி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் திமுக போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி ஏன் இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க மாட்டாரு? அதிமுக சொல்லக்கூடிய அத்தனை விஷயம் ஏன் வளைஞ்சு போகுது? இது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதிமுக தொண்டர்கள் பெரிய மன உளைச்சலா இருக்கு. ஏன் ஒரு சுய முடிவு எடுக்க முடியல? எது கேட்டாலும் எந்த விஷயம் நடந்தாலும் நேரா போய் டெல்லியில போய் பிளைட் பிடிச்சு கேட்டு, அண்ணன் இந்த விஷயம் நடக்குது, இந்த மாதிரி விஷயம் பண்ணலாமே, நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி பாஜக அப்படி என்ன சொல்லி எடப்பாடி அவர்களை பயமுறுத்தி வச்சது. எடப்பாடி பயப்பட வேண்டிய சூழல் என்ன காரணம்? எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஆளுமை வைக்க இந்த அதிமுகவை போய் பாஜக அலுவலகத்துல கட்சி அடகு வச்சுட்டு தன்னை பொதுச்செயலாளர் சொல்லிட்டு ஊர் அலைகிறாரு. இது என்ன நடக்க போகுது? 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கட்சியை இன்னும் பல்வேறு செதில்களா வெட்டி 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 பிரிச்சு நாலா பக்கம் எரிய போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுக மிகப்பெரிய ஆளுமை மிக்க கட்சி தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்புண்டா, இல்ல அந்த கட்சியை சின்ன பண்ண உடச்சு கொண்டு பாஜக இணைக்க போதா? பாஜகவை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரியும். முதல் அந்த கட்சியோட தோல் ஏறி உட்காருவாங்க. அப்புறம் அந்த தோல் ஏறி உட்காரச்சவங்க கழுத்தவே பிடிப்பாங்க. பிடிச்சு அங்க உள்ள கட்சியை 2 உடைச்சு அதுல பாதி பேரை கொண்டு போய் பாஜக நினைச்சிருவாங்க. மீதி இருப்பவர்களை வைத்து அந்த கட்சியை கைப்பற்றி தன் ஆதரவையும் தன் செல்வாக்கையும் பயன்படுத்தி அந்த ஆட்சியை ஊண்டுவதில் பாஜக மகா கில்லாடி, பக்கா கில்லாடி. இப்படிப்பட்ட பாஜகவை நம்பி அதிமுக நிலைமை என்னவாய்ப்புறது? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுக என்ன நிலைமையாகி போகிறது என்பது மிக மிக பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அதோட மிக முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலைமை மிக கேள்விக்குறியான நிலைமை ஆக போகிறது. எம்ஜிஆர் அவர்கள் விசுவாசிகளும் ரொம்ப ரொம்ப புலம்புறாங்க. எங்க தலைவர் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கட்சியை இன்று பாஜக வீட அடகு வச்சிட்டாங்களே, இந்த கட்சியை அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சியை இன்று காப்பாற்ற யார் வரப்போகிறது? அதிமுக நிலைமை என்னவாகிற போகிறது? வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுக என்ன நிலைமை செல்ல போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு என்று எம்ஜிஆர் விசுவாசிகள், அம்மாவின் விசுவாசிகள் சொல்றாங்க. பார்ப்போம் இது என்ன நடக்கும் என்பது வருங்காலங்கள் தெரியும். பாஜக எப்படி செய்யும் என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம், புரிந்த விஷயம். பார்ப்போம் என்ன நடக்கும் என்பதை இந்த ஒரு சில